உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும் என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு
உமக்கு தந்தே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அப்பனே உமக்கு தந்தே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே தேவனை தேடி வந்திருக்கக்கூடிய தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்ம ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஜெபத்தினுடைய அநேக அம்சங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அநேக காரியங்களை ஜெபத்தின் மூலமாக நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அநேக காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த காலை வேளையிலே நாம் அந்த அடிப்படையிலே ஒரு காரியத்தை அதிகமாக வேதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம், அடிக்கடி நாம் சொல்வதுண்டு. இதை நீங்க நன்கு மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்கள் ஜெபத்திற்கு மிக முக்கியம். நான் திடீர்னு ஓகே எது முக்கியம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொன்றும் சொல்லுவோம். எல்லாமே ரைட் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். விசுவாசம் சொல்லுவோம், நிறைய காரியங்கள் சொல்லுவோம். ஆனா எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய ஜெபம் ரொம்ப ஒரு வல்லமையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியம், எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனால் அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் ஜெபிக்க பழக வேண்டும். அதைத்தான் நாம் வேதம் முழுவதும் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடத்திலே நினைவுபடுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து ஜெபித்து பழகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது என்கிற அந்த அடிப்படையிலே நாம் அந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே ஒரு நடைமுறை ஜெபம், ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் எப்படி ஜெபிக்கலாம், என்ன வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கலாம். நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஹோல் பைபிள்ல ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணணும், அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணா எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? யோசித்து பாருங்க. இஸ் தேர் a promise which you hold dear to your heart and claim again and again? அப்படி ஒரு மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்கள் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி இருக்கிறீர்களா? ஏதாவது அப்படி வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க டைப் பண்ணுங்க. சும்மா ஒரு கொஸ்டின். நான் ஒரு வாக்குத்தத்தம் சொல்ல போறேன். அப்கோர்ஸ் இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாருமே இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணியிருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இது என்ன சொல்லினால் கிராண்டர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல, ரொம்ப மேன்மையான, லாஃப்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஆல் என்கம்பாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் நான் பயன்படுத்தலாம். தமிழ் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எல்லாமே இந்த இதுல இருக்கு, இந்த வாக்கு தத்துவத்துல. சரி, அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, டைப் பண்ணு. இஸ் தேர் a promise you think is? நான் சொல்றது ஹோல் பைபிளுக்கு, சரிங்களா? முதலாவது நீங்க வாக்கு தத்துவத்தை பிடித்து ஜெபம் பண்றதுல நிறைய அனுபவம் இருந்திருக்கணும். அப்படின்னாதான் நீங்க நிறைய உங்களுக்கு அந்த நீங்க
இந்த வாரத்துல எந்த வாக்கு தத்தத்துல நிக்கிறீங்க? எந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதத்துல எந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில எந்த வாக்கு தத்தத்தை பிடித்து அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பல கேள்விகள் நான் உங்க இடத்துல வைக்கலாம். சரி, நீங்க இப்ப எனக்கு டைப் பண்ணுங்க ஃபாஸ்டா, ஹெல்ப் பண்ணுங்க யாராவது. வாட் இஸ் த ப்ராமிஸ் யூ ஹேவ் பீன் ஸ்டாண்டிங் ஆல் யுவர் லைஃப்? உங்க வாழ்க்கையில எந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து நீங்க ஜெபம் பண்றீங்க? ஏதாவது வாக்கு தத்துவம் மனசுல வருதா? இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து ஜெபம் பண்ணி நான் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டேன் அல்லது பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ரிமெம்பர், கெட்டிங் திங்ஸ் ஃப்ரம் காட் ஆல்வேஸ் மஸ்ட் ஹாவ் அ பேஸ். அது எங்க? ஆண்டவருடைய வார்த்தையில தான். ஆண்டவருடைய வார்த்தையை அடிப்படையா வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அது மிகவும் வல்லமையுள்ள ஜெபம். பல முறை நம்ம நிறைய இத பிரசங்கத்தை சொல்லியிருக்கோம். நெகேமியா, தாவீது, சாலமன் எப்படி பிரேயர் பண்ணுவாரு? என் தகப்பனுக்கு நீங்க ஆணையிட்டு கொடுத்தீங்களே, அந்த ஆணையின்படி எனக்கு இதை செய்யுங்க. நெகேமியா ஜெபம் பண்ணுவாரு, மோசே ஜெபம் பண்ணுவாரு. எல்லாருமே ஆண்டவரிடத்துல நினைவுபடுத்தி இந்த யாக்கோபு ஜெபம் பண்ணுவாரு. கிளாசிக்கல் பிரேயர், ஜெனசிஸ் 32. நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, எனக்கு நான் போயிட்டு உன்னை பத்திரமா திரும்பி கொண்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல, அது வரைக்கும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆண்டவரே, என் அண்ணன் ஏத்து வர்றானே, உங்க வாக்கு தத்தம் எங்க? அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. சரிங்களா? சரி, நிறைய பேர் நீங்க அனுப்புறீங்க நிறைய வாக்கு தத்தங்கள். ஜேம்ஸ் 1:5 ஒருத்தர் அனுப்பியிருக்கீங்க ஞானத்திற்காக. ஒருத்தர் ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் forsake you அனுப்பியிருக்கீங்க. ஹீப்ரூஸ் 13 அனுப்பியிருக்கீங்க. சங்கீதம் 37:5 ஒருத்தர் அனுப்பியிருக்கீங்க. commit your ways unto God, trust in him. ஐசையா 54:13 அனுப்பியிருக்கீங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள்லாம் வாய்க்காமல் போகும். பிலிப்பியர் 2:5 ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம், ரொம்ப அற்புதமான, எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. சிஸ்டர் உமா அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சு கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது. அதுக்கு மேல வர என்னங்க? ஓகே, ஆல் தீஸ் ப்ராமிசஸ் நீங்க கிளைம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு உங்க மத்தியில நான் வைக்க வேண்டிய ஒரு வாக்கு தத்துவம், இன்னையில இருந்து இந்த வாக்கு தத்துவத்தை எல்லாரும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது, டெய்லி பண்றீங்களா என்னமோ, பட் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது, மாசத்துக்கு ஒரு நாளாவது, நீங்க மாத்திரம் இல்ல, உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும், இங்க வராத எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும். ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம், சரிங்களா? ஏன்னா இந்த வாக்கு தத்துவத்துல வந்து யூ ஹேவ் ரிச் சூப்பர்லேட்டிவ்ஸ். நோ அதர் வேர்ஸ் இன் த என்டையர் பைபிள் ஹேஸ் திஸ் அபவுண்டிங் பிளஸிங். சரிங்களா? வேதத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நிறைந்த சாரம்சம் நிறைந்த ஒரு வாக்கு தத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்துல பைபிள் இருந்தா நீங்க தயவுசெய்து பைபிளை எடுத்து அதை வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. ரொம்ப நல்ல ஒரு வாக்கு தத்துவம், சரிங்களா? ஆங்கிலத்துல இருக்கிறவங்க ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கும், பட் தமிழ்லயும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், சரிங்களா? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். முதலாவது நான் தமிழ்ல வாசிக்கிறேன், அப்புறம் நான் இங்கிலீஷ்லயும் வாசிக்கிறேன். மனப்பாடம் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் இடத்துல கேளுங்க, கிளைம் பண்ணுங்க, சரிங்களா? சரி. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய சூப்பர்லேட்டிவ்ஸ் இருக்கும். ஆல், அபவுண்ட், சம்பூரணம், எல்லாவித, சகல, எல்லாமே வந்து எப்பொழுதும் பெருக செய்ய, பெருகுகிறவர்களாய், பாருங்க எல்லாமே சூப்பர்லேட்டிவ்ஸ். அதாவது ரொம்ப மிகுந்த அப்படிங்கிறத மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், சரிங்களா? சரி, இப்ப
நிறைய காரியங்கள் இதுல இருக்கு. நீங்க நீங்க நான் தான் சொன்னேன், இதை டெய்லி நீங்க கிளைம் பண்ணுங்க. நவ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஹாவ் டு கோ அண்ட் யூ ஹாவ் டு ஆஸ்க் காட் வாட் ஆர் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ் விச் இஸ் ரெலவென்ட் டு யூ, ஹவு யூ கேன் பி எ பெனிஃபேக்டர் ஆஃப் திஸ் ப்ராமிஸ். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எப்படி நீங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ள போறீங்கிறத ஆண்டவரிடத்துல நீங்க உங்களுடைய எஞ்சியுள்ள வாழ்க்கையில நீங்க கேட்கலாம். சரிங்களா? அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, எனக்கு இந்த வசனத்தின்படி இதெல்லாம் செய்யுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்டியானிட்டியில வந்து we are doing a great injustice because we are living a mediocre life. ஒரு சராசரி வாழ்க்கை எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு நம்ம கிறிஸ்தவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியை இழைக்கிறோம். சரிங்களா? ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை இங்க கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். இதை நீங்க 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 படிச்சு நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும். எப்படி ஆரம்பிக்குது, ஆங்கிலத்துல எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன். சில சமயத்துல தமிழ்ல வந்து ஆங்கிலத்துல ஃபர்ஸ்டா இருக்கு, தமிழ்ல லாஸ்டா இருக்கும். ஸோ எது நமக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கோ அந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? இப்ப பார்ப்போம். God is able to make all grace abound to you. சரிங்களா? God is able அப்படின்னு ஆரம்பிக்குது ஆங்கிலத்துல. God is able. நமக்கு தெரியும், நல்ல ஒரு பாட்டு இருக்கு, he is able, he is able. நம்ம பாட்டுலாம் பாடுறோம். பட் how much do we really believe அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ நமக்கு முதலாவது ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுதோ, ஒரு சூழ்நிலையில் மத்தியில ஜெபிக்கும் பொழுதோ, நம்ம முதலாவது நம்ம மனதுல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, மை காட் இஸ் ஏபிள் நோ மேட்டர் வாட் மை சிச்சுவேஷன். நான் எந்த பேக்ரவுண்ட்ல இருக்கேன், எனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா, எனக்கு பணம் இருக்கா பணம் இல்லையா, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா, நான் இந்த ஜாதியா அந்த ஜாதியா, இது எல்லாமே வந்து ஹியூமன் லிமிடேஷன்ஸ். நமக்குள்ளே நம்ம நம்மள கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடிய ஒரு சில லிமிடேஷன்ஸ். ஆனா காட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதுதான் நம்ம இதுல படிக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய ஒரிஜினல் மீனிங் வந்து டுனாஷியோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த டுனாமிஸ் அப்படிங்கிறது அந்த டைனமைட் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர். இத ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ஒரிஜினல் மீனிங் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, டு எக்ஸெப்ட் ஓவர்வெல்மிங் அன்ஸ்டாப்பபிள் பவர். தடுத்து நிறுத்த முடியாத ஒரு வல்லமைய கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனை தான். அதாவது அவர் காட் இஸ் அ பவர்ஃபுல் காட், எல் ஷடாய், ஆல் பவர்ஃபுல், ஆல் மைட்டி, இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. அந்த ஒரு தேவனிடத்தில் நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம் என்பதை நாம் அடிப்படையாக வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். காட் இஸ் ஏபிள் காட் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அவர் வல்லவர், அவர் வல்லமையுள்ளவர். உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லும்போது இன்னொரு வசனம் ஞாபகம் வரணும். எபேசியர் 3:20 he is able to do barely to survive அப்படின்னா இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வசனம் தெரியும் தானே? எபேசியர் 3:20 வசனம். தமிழ்ல கரெக்டா சொல்ல வர மாட்டேங்குது. பட் ஆங்கிலத்துல he is able to do exceedingly abundantly more than what we ask or think. அங்கேயும் நிறைய சூப்பர்லேட்டிவ்ஸ் இருக்கு. சரிங்களா? மிகைப்படுத்தின சொற்கள் நிறைய இருக்கு. So he is able to do how much? Exceedingly, abundantly, more than நம்ம what we ask மாத்திரம் இல்ல, what we can even conceive in our mind. நம்ம எதிர்பார்க்காத, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதுதான் ஃபவுண்டேஷன். சரிங்களா? நமக்கு நேரம் நிறைய இல்லை.
நான் கொஞ்சம் இதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளனேஷன் மேபி சாட்சியெல்லாம் சொல்லி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் மேபி அது பெரிய பிரேயர்ல நம்ம எப்பயாவது வைக்கும்போது தான் அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் உங்களுக்கு நான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரொவோக் யுவர் தாட்ஸ். உங்களுடைய சிந்தைகளை நான் தூண்ட மாத்திரம் செய்யறேன். நீங்க போய் எப்படிப்பட்ட இந்த வாக்கு தத்துவத்தினுடைய ரிச்னஸ் என்ன, இது எப்படி என் வாழ்க்கையை நான் மாத்தி கொள்ள முடியும், என்னுடைய லைஃப்பை இதை வச்சு நான் எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறத நீங்க போய் என்ன செய்யுங்க, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ முதல் காரியம், காட் இஸ் ஏபிள். சரிங்களா? அவர் வல்லமையுள்ளவர். அவர் எந்த காரியத்தையும் செய்ய கூடும் அப்படிங்கிறது தான் நமக்கு முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. சரிங்களா? சரி. ஸோ இந்த வசனத்துல என்னத்தை ஆண்டவர் I mean when Paul is writing this promise, of course 2 Corinthians, so Paul எழுதுறார். சரிங்களா? one of the greatest stalwarts of கிறிஸ்டியானிட்டி. சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், நல்ல ஒரு படித்த ஒரு மனிதர். ஸோ அவர் எழுதுறார். அவர் எழுதும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஏன்னா he can think of many things as a brilliant intelligent man. அவர் படிச்சவரு, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ஞானம் உள்ளவர், கமாலியல் கீழே படிச்சவர். ஸோ he is able அப்படிங்கும்போது what he is able அப்படிங்கிறத பால் நினைக்கிறார். அப்படிங்கிறத நம்ம God is able to give more money. God is able to give me the most wonderful job in the world. God is able to give me என்னது Mercedes, BMW. இதுதான் நம்ம எபிலிட்டின்னு வரும்போது we unfortunately attach God to materialism, material wealth. அதுதானே பாக்குறோம். இன்னைக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னா வீடு கட்டி இருக்காங்க, அந்த கார் ஓட்டுறாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அந்த மாதிரி செருப்பு போடுறாங்க. சோ சிக், சோ சேட்ங்க. பால் என்ன எழுதுறாரு பாருங்க, காட் இஸ் ஏபிள். என்ன ஏபிளா? என்ன வாசிக்கிறோம் சொல்லுங்களேன். இந்த வசனத்தின்படி டைப் பண்ணுங்களேன் பார்ப்போம். வாட் இஸ் காட் ஏபிள்? எதை இங்க ஃபோக்கஸ் பண்ற? What is the focus of this entire promise? God is able in what? God is able what? என்ன நீங்க திங்க் பண்றீங்க? டைப் பண்ணுங்க. What is God able? உங்க ஜெபம் என்னவா இருக்கணும்? இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ் நம்ம பயன்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சி டெய்லி ஜெபம் பண்ணணும், அல்லது வாரத்துல ஒரு தடவையாவது ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். எதற்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என் வேலையில ப்ரொமோஷன், ஆண்டவரே என்ன என் உயிரை பாதுகாருங்க, இதெல்லாம் ஓகே தான், பிரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே என் பிசினஸ் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஃபவுண்டேஷன் டு ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ், வாட் ஷுட் பி ஒன் பிரைமரி ரெக்வெஸ்ட் ஃபார் அ கிறிஸ்டியன்? ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவனுக்கு விண்ணப்பங்களிலெல்லாம் மேலான விண்ணப்பம் என்ன? இந்த வசனத்துல இருக்கு. வாட் காட் இஸ் ஏபிள். என்னத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்? ஓகே, ஒருத்தவங்க எழுதி இருக்கிறாங்க காட்ஸ் கிரேஸ், இன்னொருத்தவங்க அபவுண்டிங் இன் குட் ஒர்க். ஓகே, குட். கிரேஸ், கிரேஸ்ங்கிற வார்த்தைங்க. இஃப் யூ டேக் கிறிஸ்டியன் லைஃப், ஆல் யூ நீட் இஸ் கிரேஸ், பிகாஸ் கிரேஸ் இஸ் அன் எம்பவர்மெண்ட். கிருபை என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கிருபை இல்ல, தேவ கிருபை இல்லாம எதுவுமே நமக்கு நடக்காது. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிருபை அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு ரிச் வேர்ட். முதலாவது நான் சொன்னேன் ஏபிள் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வாக்குத்தத்தத்துல ரெண்டாவது, இன்ஃபேக்ட் த சென்டர் ஆஃப் திஸ் ப்ராமிஸ் இஸ் கிரேஸ். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கிரேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு கேரிஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கேரிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஏன்னா இந்த கேரிஸ் அப்படிங்கிற வார்த்தை கிரேஸ்க்கு மாத்திரம் இல்ல, நீங்க 1 Corinthians 12th chapterல வாசித்து பாத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நமக்கு தெரியும், வரங்கள். அதுக்கும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த கிரேஸ் அப்படிங்கிறது
நம்ம டெஃபினிஷன் கேட்டா அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் இட் இஸ் வெரி ரிச். It comes with all gifts which God can or able to provide to us. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அந்த எபிலிட்டிஸ், ஏபிள் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, அந்த ஏபிள் அப்படிங்கிறது நமக்கு வரும்போது அது எபிலிட்டி. நல்லா யோசித்து பாருங்க, வாட் காட் cannot give, he can give anything and everything. Only thing is, do I first believe that he is able? எனக்கு அறிவே இல்லை, ஆனாலும் என்னை கொண்டு உன்னதமான இடத்துல போய் உட்கார வைப்பார் அப்படின்னு நான் நம்புறேனா? he is able. ஓகே, எஜுகேஷன்லாம் இம்மெட்டீரியல். அதுக்கு நான் ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை குவாலிஃபை பண்ணிருக்கோம் ஆங்கிலத்துல, டு மேக். டு மேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வருது. தமிழ்ல அது எப்படி அந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு சரியா தெரியல. பட் God is able to make all grace abound to you. To make all grace. அந்த குவாலிஃபைங் வேர்ட் டு மேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த டிசைர் இருக்கணும். அந்த டிசைர் நிமித்தமா நீங்க ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும். அப்ப அவர் அந்த சூழ்நிலையில அதற்கு தேவையான கிருபைய உங்களுக்கு கொடுப்பார். He is able. But are you willing to tap into this marvelous ability of God flowing into your life? He is the source of everything. அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். ஆனா அதை உங்க வாழ்க்கைக்குள்ள ஃப்ளோ பண்ணுவதற்கு, வருவதற்கு நீங்க அவரிடத்தில் போய் கேட்கிறீங்களா? அந்த விருப்பத்தை உங்களிடத்திலே உருவாக்குகிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமானது. He has all kinds of abilities with him. அதான் கிரேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவருக்கு இல்லாது கிடையாது, எல்லாமே இருக்கு. அந்த கிருபைய பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா, ஆல் கிரேஸ். நீங்க பாத்தீங்கன்னா அதான் அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆல் கிரேஸ், சகலவித கிருபை. So whatever your situation demands or whatever your need is, உங்க என்ன தேவை, உங்க சூழ்நிலையில என்ன உங்களுக்கு டிமாண்ட் பண்ணுது, சகல கிருபையும் he is able. அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதுவும் கொடுக்கன்னு இல்ல, சகல கிருபையும் பெருக செய்ய, அபவுண்டிங். வார்த்தை எல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. பெருக செய்ய. நல்லா யோசித்து பாருங்க, உங்க லைஃப் இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நீங்க வாழ்றீங்களா? எவ்வளவு பேர் நம்ம எங்க வேலை பார்க்கிறோம், we think we are at the mercy of our boss. We are at the mercy of our principals and our bosses and our business leaders. No. அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்ப பார்த்தாலும் அவங்களே பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சா நம்ம எப்படியாவது மேல வந்துடலாம், எப்படியாவது அடுத்த ஆளை நம்ம எட்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க. You can get over the next person on your knees. I'm telling you again and again. You have to experience this. நீங்க முழங்கால்ல நின்னு ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, சகலவித கிருபையிலும் நான் பெருகுவேன்னு சொன்னீங்களே, என்னை முந்திட்டு போறாங்களே, என்னை மேல போட்டு மிதிக்கிறாங்களே, ஆண்டவரே இது தாங்கிறதுக்கு முத கிருபை தாங்க. அவங்க கீழே போகணும்னு நான் ஜெபம் பண்ணல, ஆனா தானியேலுக்கு கொடுத்த அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட்டை எனக்கு தாங்க. யோசேப்புக்கு ஏற்கனவே செஞ்சீங்கல்ல, அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட்டை எனக்கு தாங்க. யூ நெவர் நோ. நீங்க கேட்கும்போது இன்னைக்கு நைட்டு நீங்க பிரிசன்ல இருப்பீங்க, நாளை காலையில நீங்க ஹோல் ஈஜிப்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருவீங்க. நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி. You are keeping asking, keeping believing that your God is able. He has given you that vision. He has given you that prayer request. You are praying. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நீங்க ப்ரே பண்ணிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் பெருக செய்ய வல்லவர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் நிறுவனமாகும். உங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல நீங்க அப்படி கேட்கறீங்களா? அப்படி எதிர்பார்ப்போட இருக்கீங்களா? மனிதனையே எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அவங்க இதை செஞ்சிட மாட்டாங்களா? நான் இப்படி செஞ்சேன்னா அப்படி செஞ்சிட மாட்டாங்களா? நான் இப்படி அவங்கள ப்ளீஸ் பண்ணா அவங்க என்னை உயர்த்திட மாட்டாங்களா? அப்படித்தானே நம்ம லைஃப் நிறைய நேரத்துல இருக்கு. நோ, you are not going to rise in kingdom by pleasing men.
You are going to rise in kingdom by pleasing God, and that comes on your knees. சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்து மேல வரணும்னா மனிதனை பிரியப்படுத்தி மேல வந்துடவே முடியாது. நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. உங்க லைஃப் முழுவதும் மேல வந்திருக்கீங்களான்னா யூ ஆர் பேர்லி லிவிங். நோ, நிறைய சொல்ல முடியும் என்னால. ஏன்னா நான் லைஃப்ல அப்படி மேல வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகல விதத்திலும் கிருபையை நான் பெருக செய்கிறேன். பெருகிறவங்களா இருக்கிறீங்களா? Why we are not? We are not understanding the character of God. We are not understanding our responsibility as a follower of God to go and tap into this reserve. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவரிடத்திலிருந்து நான் எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டன்சி, அந்த ஒரு ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை. பாருங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க. எல்லாரும் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லி தரோம்னு எனக்கு தெரியல. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நிறைய நம்ம பிள்ளைங்க இப்ப ரீசெண்டா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதுறாங்க, நீட்லாம் எழுதுறாங்க. I mean, is this promise true in our children's life? எவ்வளவு பேரு நான் கேட்கிறேன். barely we are passing, barely we have passed. அல்லது நம்மளால அந்த டாப் லெவல்ல மார்க்லாம் எடுக்க முடியல. ஏன்? somewhere something is missing from both sides, parent side as well as kids side. ஆண்டவர் எல்லாத்துக்கும் வல்லவரா இருக்காரு. ஆனா நம்மளுடைய ரிசல்ட்ஸ் அதுக்கு ஒப்புமையா இல்லை அப்படின்னா யாருக்குங்க பிரச்சனை? யோசித்து பாருங்க. மேபி உங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்றாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? முதல்ல நீங்க செய்யறீங்களா? உங்க லைஃப் எங்க இருக்கு? நீ ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணி மேல போகணும்னு நினைக்கிறீங்களா? மனிதனை பார்த்துட்டே இருக்கீங்களா? அதுதான் உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. உங்க பிள்ளைங்க அதே தான் செய்வாங்க. அதனாலதான் ரிசல்ட்ஸ் will not lie. Do we have a track record of results which is having all the superlatives? இந்த மாதிரி ஒரு பெருகின ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமா என்னுடைய வாழ்க்கையினுடைய ரிசல்ட் இருக்கா? கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாருங்க, கொடுக்காம இருக்க மாட்டாரு. somewhere something is missing. Go and explore what? எங்க தவறுறோம்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நான் பெருகணும்னு கொடுத்திருக்கீங்களே, சகல விதத்திலும் உங்க கிருபையினால் நான் பெருக நீர் வல்லவர்னு கொடுத்திருக்கீங்களே. பட் why Lord? Why my life is barely existing? ஏன் ஆண்டவரே ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துறேன், ஓட்டுறேன், இந்த மாசம் எப்படியாவது கடன் அடைக்கிறதுக்காவது எனக்கு காசு வருது. No, 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 no. That is not our life. நீங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் பிளேம் பண்ணாதீங்க. உங்க அப்பா அம்மாவை பிளேம் பண்ணாதீங்க. அவங்களையும் இவங்களையும் பிளேம் பண்ணாதீங்க. Blame yourself. Take accountability. Go to God and ask in expectancy. ஆண்டவரே, ஓகே, என் லைஃப் முழுவதும் இப்படி இருந்துச்சு, பரவாயில்ல ஆண்டவரே, I'm going to start today. You have promised 2 Corinthians 9:8. So much of richness in the promise. எனக்கு இதுல ஏதாவது கொஞ்சம் தாங்க ஆண்டவரே, கொஞ்சம் இல்ல, இதை முழுமையா எனக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரே. what kind of grace I need to rise in this kingdom? இந்த ராஜ்யத்துல நான் எப்படி ஆண்டவரே மேல போறது, எப்படி நான் உயர்வு அடையிறது ஆண்டவரே? எனக்கு இந்த வாக்குத்தத்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய எல்லா விதமான சம்பூர்ணத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். அப்படித்தானே போட்டிருக்கு. எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், in all things at all times you will be sufficient. மூணாவது வார்த்தை அதான் நான் சொல்ல விரும்பினேன். ஏபிள் பார்த்தோம், கிரேஸ் பார்த்தோம். மூணாவது வார்த்தை சஃபிஷியன்சிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ காட், நீங்க நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த சஃபிஷியன்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்க இந்த கிரேஸ இது பண்ணும்போது இன் லைன் வித் கிரேஸ் where this word is used நமக்கு தெரியும். இதே அதிகாரத்துல இன்னும் 2-3 அதிகாரம் தள்ளி பால் எழுதுவார், my grace is sufficient for you. சோ உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பவுல் மாதிரி ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும், ஒரு காரியத்துல நம்ம ஆழமா தெரிந்து கொள்ளணும்னா, ஆண்டவர் he is God of all sufficiency. அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவன். His sufficiency is beyond our imagination. So ஆண்டவரிடத்திலே
நம்மளுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரை நாம் தேடினாலும் அந்த அந்த சூழ்நிலையில் இருந்து ஒருவேளை துன்பத்துல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், நெருக்கத்துல இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ், ஆண்டவர் அவருடைய கிருபையை எனக்குள்ள ஊற்றும் பொழுது I will become sufficient in Christ. அதுதான் பால் இங்கு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் உங்க வீட்டுல போய் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆழத்தை பிடிச்சு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மேலான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நீங்க வல்லவர் என்பதை நான் அறிகிறேன். சகல கிருபையும் நீங்க பொருந்தினவங்க. அந்த கிருபைய எங்க வாழ்க்கையில பெருக செய்ய நீர் வல்லவர் என்பதை நான் வாசிக்கிறேனே. ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஏதோ பாஸ் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே அற்புதமாக இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே என் வாழ்க்கை மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ இந்த உலகத்துல வந்தோம், ஏதோ அங்கெங்கேயும் போனோம், அவங்க இவங்கள பிடிச்சோம், ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியத்தை சாதிச்சோம். நான் தப்புன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்ய வல்லவர். அதை நான் குறைக்கல. ஆனா அதையே வாழ்க்கையா நம்ம எடுக்கக்கூடாது. மனிதன் எவ்வளவுதான் செய்ய முடியும்? so much only. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மனிதனால் செய்ய முடியும். ஆனா தெய்வத்தால எல்லாமே செய்ய முடியும். அத மனிதன் எல்லா நேரத்துல செய்ய முடியாது. உங்க பிள்ளைக்கு படிப்பே வரல, எவ்வளவுதான் நீங்க டியூஷன் வச்சாலும் ஓரளவுக்கு தான் அவங்களால இது அந்த அந்த டீச்சர்ஸால அந்த விஸ்டத்தை இம்பார்ட் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர்கிட்ட போய் நின்னு உங்க பிள்ளைக்காக நின்னுங்க. யூ பிலீவ் காட், யூ பிலீவ் தட் காட் இஸ் ஏபிள், then it must show in the result. ஜெபத்தினால மாத்திரம் என்ன நடக்கும்? அப்ப பாக்குறவங்க சொல்லுவாங்க, பாரு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம், இந்த பிள்ளை இப்படி வளர்ந்துட்டே இருந்துச்சு, இதெல்லாம் என்னத்த செய்ய போகுதுன்னு நினைச்சோம். ஆனா பாரு, அந்த மனுஷன் ஜெபம் பண்ணா, அந்த மனுஷி ஜெபம் பண்ணா, பாரு அதனுடைய ரிசல்ட். சொல்றீங்கல்ல, நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படி நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? நான் ஆண்டவர் இடத்துல போய் என் பிள்ளைக்காக நிக்க போறேன், என் மகனுக்காக நிக்க போறேன், என் மருமகனுக்காக நிக்க போறேன், என் தாய்க்காக நிக்க போறேன், என் தகப்பனுக்காக நிக்க போறேன். ஆண்டவர் இடத்துல கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபைய என் குடும்பத்துல எனக்கு மாத்திரம் இல்லை, எங்க எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. பெருகும் கிருபை, சம்பூர்ணம் அடைய வைக்கக்கூடிய கிருபை. The grace which is all sufficient, Lord. I need it, Lord. I need it from today. I need it for me. I need it for my family. எனக்கு வேணும் ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே, என் புருஷனுக்கு வேணும் ஆண்டவரே, என் மனைவிக்கு வேணும் ஆண்டவரே. அந்த கிருபை ஆண்டவரே. நான் சொன்னேன், நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல இருக்கிறது அதே வார்த்தை, சாரிஸ் அப்படிங்கிற வார்த்தை. அந்த 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 கிஃப்ட்ஸ், ஆண்டவரே இந்த கிருபைகள் எல்லாம் எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த கிருபைகள் எல்லாம் என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு தாங்க ஆண்டவரே. அது நிமித்தமாக நாங்க வல்லவர்களாய், பெருகுகிறவர்களாய், மிகவும் பெருகுகிறவர்களாய் எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரிமெம்பர் ஹவ் ஐ ஸ்டார்டட், ஐ வாண்ட் டு எண்ட். வாரத்துல ஒரு நாளாவது இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஒருவேளை நீங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வரலாம், அல்லது ரொம்ப நாளைக்கு பிறகு வரலாம். வாட் எவர், ஹூ எவர் யூ ஆர், ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை நீங்க கொண்டு வந்திருக்காரு. இந்த காலை வேளையில இந்த வசனத்தை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி, ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்க, என் வேலையில செய்யுங்க, என் சரீர பலவீனத்துல செய்யுங்க, என்னோட பொருளாதார நிலையில செய்யுங்க, என்னுடைய இன்லாஸ் மத்தியில செய்யுங்க, செய்யுங்க, செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். வாரத்துல ஒரு நாளாவது டெய்லி ஜெபம் பண்ணா இன்னும் நல்லது. பட் வாரத்துல ஒரு நாளாவது தீர்மானம் எடுங்க.
நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவனே, பவுலோஸ் மூலமாக நீர் தேவ ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு எழுதி கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை சகலவித கிருபையினாலும் பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் யூ ஆர் an inexhaustible fountain, Lord. நீர் ஆண்டவரே ஒரு எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஊற்று ஆண்டவரே. உம்மிடத்தில் என்ன இல்லை ஆண்டவரே, உம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் செய்ய துடித்து கொண்டு இருக்கிறீர். ஆனா நிறைய நேரத்துல அதை நாங்க முதலாவது நம்புறதில்ல. நம்பினாலும் அதை நாங்க உம்மிடத்தில் தொடர்ந்து கேட்டு பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. ஏதோ ஒரு நாள் கேட்கிறோம், அப்புறம் விட்டுறோம். எங்களுடைய ப்ரெஷர்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் அழுத்தங்கள் எங்களை வேறு விதமாக திசை திருப்பி விடுகிறது. எப்போ வர்றோம், அதுக்கு பிறகு போயிடுறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவரை நாங்கள் விடமாட்டோம் என்கிற அந்த ஒரு மனநிலையில் நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை. எங்களை மன்னித்தரலாம். அதனால நாங்க ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்றோம் ஆண்டவரே. அசாதாரணமான வாழ்க்கைக்கு எங்களை வழி நடத்துங்க. அதற்கு தேவையான விசுவாசம், அதற்கு தேவையான அந்த கேரிஸ், அந்த கிருபை இந்த நாளிலிருந்து எங்களுக்கு ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, எந்தெந்த காரியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே ஜெபத்தோடு வந்திருக்கிறார்களோ, எந்த காரியமாக இருந்தாலும் நீ செய்ய வல்லவர் என்று இந்த நாளிலே வாசித்தோம். அப்படியே அவர்களுக்கு ஆகட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே என்ன மன தேவையோடு வந்தார்களோ அதை அவர்கள் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாய் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே நீர் பிள்ளைகளுக்கு செய்வீராக. எந்த காரியத்திற்காக இந்த காலை வேளை உம்மிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, அந்த காரியத்தை நீர் அவர்களுக்கு தயவாக செய்வீராக, அற்புதமாய் செய்வீராக. தேவையான பிரேக் த்ரூஸை கொடுங்க, தேவையான கிருபைகளை தாங்க. அதிகாரிகள் கண்களிலே தயவுகளை கிடைக்க பண்ணுங்க. பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் என்றால் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே பொருளாதார வாசல்களை நீ திறப்பீராக. சரீர பலவீனங்கள் இருக்கும் என்றால் எந்த பலவீனமான பகுதிகளிலே உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக, உம்முடைய கிருபையினாலே பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, மன அமைதி இல்லாமல் ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களோடு இணைந்திருப்பார்கள் என்றால் இப்பொழுதே அவர்கள் மேல் வல்லமையாய் இறங்குவீராக. மன அமைதியும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. மனிதன் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, மேலான சமாதானத்தை கொடுப்பேன் என்றவரே நீர் ஆண்டவரே. Give the peace which transcends all understanding, Lord, for those who are longing or desiring for it. கேட்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்க அந்த மேலான சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் வேறு என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே பிள்ளைகள் நான் சொல்லாத காரியங்களுக்காக தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, பயத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, சந்தேகத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, என்னையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்கிற நிலையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. எல்லாரையும் நீ நேசிக்கிறீர், எல்லார் மேலும் உம்முடைய கிருபையை பொழிய வல்லவரா இருக்கிறீர். That is grace, Lord. We don't deserve, but yet you are giving to us. எங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் நீர் கொடுப்பீர். அதுதான் நீர், அதுதான் நீங்க தெய்வம். அந்த கிருபை எல்லார் மேலும் நீர் ஊற்றி ஆசீர்வதித்து அனுப்புங்க. நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. பிரிந்து போகணுங்கிறவங்க போலாம். உங்களுடைய விண்ணப்பம் இருக்குது என்றால் நீங்க எழுதி அனுப்புங்க. நம்ம ஒவ்வொரு விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க போறோம். நாளை தினத்திலே சகோதரி விஜிலா அவர்களுக்காக திருமணத்திற்காக நம்ம பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அவங்க திருமணம் நாளைக்கு நடக்கிறது. எல்லாரும் நீங்க மனதிலே வைத்து அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த திருமணக்காரர் நாளைக்கு நல்லமுறை நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். தொடர்ந்து அவருடைய திருமண வாழ்க்கையிலும் தொடர்ந்து அவர்கள் தேவனை தேடும்படியாய், கணவனோடு இணைந்து அவர்கள் தேவனை தேடும்படியாய், கணவனுக்கு ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல பாரத்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
அருமையான சகோதரி விஜில் அவர்களுக்காக முன்னத்தில் வருகிறேன். ஆண்டவரே, நாங்கள் இவர்களுக்காக பல மாதங்கள் ஜெபித்தோம், வருடம் ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டி தொடர்ந்து சகோதரி வாரம் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு டிசைரோடு காலையில் எழும்பி வருவாங்க. வேலையின் மத்தியிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து, நீர் சுத்தமான ஒரு மகனை காண்பித்திருக்கிறீர். நாளை தினம் உம்முடைய பிரசன்னத்திலே வைத்து இந்த பிள்ளைகள் இணைக்கப்படவிருக்கிறார்கள். தேவ கிருபை இந்த உறவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய எல்லா விதமான ஆவியின் கனியும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமண வாழ்க்கையிலே நிரம்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆண்டவரே ரீதியிலே தேவைப்படுகிறதோ எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீர் சந்தித்து, குறிப்பாக நாளை தின திருமண காரியங்கள் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி நடக்கணும்னு நினைத்தாங்களோ இயற்கையின் சூழ்நிலைகள் மற்றும் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் சாதகப்படுத்தி கொடுப்பீராக. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு ஆல்பர்டோ அவர்களுடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். அவங்க ஒரு ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டு ரொம்ப உயிருக்காக போராடி கொண்டிருந்து இப்ப ஹீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். பட் உடம்பு முழுவதும் தையல், உடம்பு முழுவதும் எலும்பு முறிவுகள் எல்லாமே. வண்டி அடிச்சு தூக்கி போட்டுருச்சு, அவரை தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. அவர் கோவால இருக்கிறாரு. ஒரு ஆல்பர்டோ அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து பாரத்தோடு நினைப்போம். இது நிமித்தமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க மிகவும் அதைரியப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறோம். சகோதரர் ஆல்பர்டோ அவர்களுக்கு ஆண்டவரே, நீங்க மிகப்பெரிய ஒரு விபத்திலிருந்து அவர்களை நீ உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையிலே you took him out of danger. We thank you for that, Lord. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்த குடும்பத்திற்குரிய பிள்ளைகளோட விசேஷமாக இருக்கட்டும். ஆண்டவரை பின்பற்றுகிறாரே, ஆண்டவரை தேடுகிறாரே, இவருக்கு ஏன் இப்படி இருக்கிறது, எங்கள்கிட்டே இருந்திருந்தா அப்படி ஆயிருக்காதே என்றெல்லாம் இந்த குடும்பத்துல நினைத்திருக்கலாம். ஆண்டவரே, மெய்யான தேவன் நீர் இதற்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர் என்பதை இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீர் விளங்க பண்ணி அதன் நிமித்தமா அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை உடைய சத்தியத்திற்குள்ளே நீர் கொண்டு வர வேண்டும் என்றும் இடத்துல நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை உணர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவேளை அவரை குறித்து நாங்கள் ஜெபிப்பதற்கு கூட ஒரு சூழ்நிலை இல்லாமல் அவர் மரித்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு உயிரை கொடுத்தீர். ஆகவே அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் நன்றி இருந்த இருதயத்தோடு இதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்ய. அருமையான ஐயாவிற்கு தொடர்ந்து ஒரு முழு ரெக்கவரியை நீர் கொடுக்க வேண்டும் என்றும் இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நிறைவாய் ஊற்றப்படட்டும். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சகோதரர் என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பின்னடைவு மேலே வர வேண்டும். ஆண்டவர் அறிவார். அந்த பிரேயர் ரெக்வஸ்ட், அந்த குடும்பம் யாருன்னு யார் தொடப்பட வேண்டுமோ அவங்க தொடப்படட்டும். அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவரிடத்தில் அந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய குடும்பத்திலே அநேக விதமான போராட்டங்கள் இருப்பதை நீ அறிந்திருக்கிறீர். ஆவிக்குரிய போராட்டம் இருப்பதை நீ அறிந்திருக்கிறீர். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரம் ஆண்டவரே அந்த சகோதரர் மேல் படட்டும். சகோதரருக்கு தேவையான மாற்றங்களை தருவீராக. ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஆண்டவரே மிகப்பெரிய பாரம் ஆண்டவரே நீர் அறிவீர். அவைக்குரிய பின்னடைவில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மீண்டுமாக தட்டி தூக்குவீராக. அவர்களை மேலே கொண்டு வருவீராக. சகலவிதமான கிருபையினாலும் பெருக செய்கிற தேவன் அந்த மகனை உம்முடைய கிருபையினாலே பெருக செய்ய வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய கூட வேலை பார்க்கிறவருடைய பையன் கிரிதரனுக்காக ஜெபியுங்கள், டெங்கு காய்ச்சினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அன்புள்ள ஆண்டவரே, தம்பி கிரிதரனுக்காக ஜெபிக்கிறோம். டெங்குவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே நீர் அந்த மூளையிலே ஆண்டவரே
ஏற்பட்டிருக்கூடிய எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை அனுப்பி குணப்படுத்துவீராக. நிறைய இடங்களிலே டெங்கு காய்ச்சல் நிறைய பரவுவதை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய பிள்ளைகள் மரிப்பதை பார்க்கிறோம். ஒரு மருத்துவர் மரித்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. சாதாரண காய்ச்சல் என்று விட்டுறாங்க ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு எல்லாரும் சரியான முறையிலே இப்படிப்பட்ட காய்ச்சல் வராமல் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒருவேளை வந்தாலும் ஆண்டவரே, எப்படியாவது அந்த காய்ச்சலில் இருந்து ஆண்டவரே சீக்கிரமா டயக்னோஸ் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு வேண்டிய கிருபைகளை எல்லாருக்கும் தாங்க. நன்றி செலுத்துறோம். ஜெபத்தை கேட்டு தம்பி கிரிதரனை தொட்டு சுகப்படுத்தினதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய பொருளாதார நெருக்கடிக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. போன வாரமே அவங்க வந்து இதற்காக கேட்டாங்க. ஆண்டவரிடத்துல நம்ம தொடர்ந்து வைப்போம். ஆண்டவர் எப்படியாவது இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அருமையான சகோதரிக்காய் நாங்கள் இந்த குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியை அறிந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கிருபை இந்த குடும்பத்திலே ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய போராட்டம் ஆண்டவரே, கடந்த ஒரு சில வருடங்களாகவே போராட்டமாக இருக்கிறது. வீடு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. எப்படியாவது கர்த்தர் அந்த ஒரு வாசலை நீ திறந்திருக்கிறீர். அது சீக்கிரமாக விற்கப்பட்டு உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு ஏதுவாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். படிப்பு காரியங்களும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். நீர் உமக்கு சுத்தமானபடி உங்களுடைய ஊழியத்தில் இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க. நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவரே நீர்தாமே சந்திப்பீராக. குறிப்பாக இந்த நாளிலே என்னுடைய மகள் முதலாவது நாளாக பள்ளிக்கு செல்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அருமையான அந்த சிறு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஞானத்திலும் இந்த பிள்ளை பெருக வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை நல்ல முறையில் படிக்கும்படியாக, படிப்பிற்கு வேண்டிய சகல விதமான ஆண்டவரே கிருபைகளையும் பரலோகத்திலிருந்து தருவீராக. மன தைரியத்தை நீ தருவீராக. உங்க ஆசீர்வாதம் அருமையான இந்த பிள்ளையோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் இடத்துல ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய அநேக பெற்றோர்கள் இங்கு உண்டு. என்னுடைய பிள்ளை என்னோடு சமரசமாக இல்லையே, என்னுடைய பிள்ளை நான் நினைக்கிற வேல்யூஸ்ல வாழவில்லையே, என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி இல்லையே என்று பலவிதமான மனபாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இடத்துல உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் தொடுவீராக. இவர்கள் அனைவரும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தாங்க. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ரிபல்லியனும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் இணக்கமுள்ள பிள்ளைகளாய், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய், அன்புள்ள பிள்ளைகளாக மாற ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அருமையான சகோதரி ஆர்லின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த மாதத்திலே அவர்களுடைய திருமண காரியங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த சகோதரனுடைய திருமண காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை, அருமையான இந்த 2 பிள்ளைகளை நீர் அதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையிலே பல்வேறு தேவைகள் நிமித்தமாக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எங்களோடு இணைந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து நோய் தொற்று காலங்களிலே அவர்கள் எல்லாரையும் நீர் வெளியடித்து பாதுகாக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நிலையிலும் பலவிதமான தேவைகளோடு எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஏபிள் காட் நீங்க பெருக்கமான ஆசீர்வாதத்தினாலே உடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்புங்க. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். ஆமென்.